பாடல் எண் 557. தவம் செபம் சந்தோடம் ஆதிக்க தானஞ் சிவன்றன் விரதமே சித்தாந்த கேள்வி மகஞ்சிவ பூஷை யொண்மதிலின் மதிசொல்லி உரைந்து நிவம்பல செய்யின் நியமத்த நாமே. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். தவஞ்செஞ்சு சந்தோஷம் ஆதிகன் நான்கு அப்படின்னா தவம் செய்து நம்மளோட மெடிடேஷன் பண்ணி ஜெபம் செஞ்சு ஜெபங்கள் நாமங்களை எல்லாம் கூறி அப்போ தான் நம்மளோட பாவங்களை வந்து குறையும் சொல்கிறாங்க. மெடிடேஷனும் மந்த்ராஸும் இல்லாமல் பாவங்கள் குறையாது. தேர்டு ஒன் வந்து தூய எண்ணம். அதாவது நம்மளோட மனம் வந்து நல்ல ஒரு தூய எண்ணத்தோடு இருக்கணும். அப்புறம் வந்து நெறிகள் நன்னெறி செய்கிற மாதிரியும் இருக்கணும். அது வந்து உண்மையான சந்தோஷத்தை வந்து நிலைத்து கொடுக்குமா. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். சிவன் செய் விரதமே சித்தந்த கேள்வி. அதாவது சிவபெருமானுடைய விருப்பப்படி அவருடைய விரதங்களை எல்லாம் இந்த நம்ம பிரதோஷத்துக்கெலாம் விரதம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான விரதங்கள், அந்த மாதிரியான மெடிடேஷன், அந்த மாதிரியான மனம் ஒருங்கிய சிந்தனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் செய்கிறது மட்டும் இல்லாமல் சிவன் செய் விரதமே சித்தந்த கேள்வி அப்படின்னா அந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம வந்து விஸ்டம்னால் பெறக்கூடிய அந்த ஞானத்தை வந்து கேள்விகள் மூலமாக கேட்டறிதல். இந்த மாதிரியான கேள்விகளை வந்து நம்மளோட ஞானத்துக்கு ஏற்ப நம்ம வந்து கேட்க என்னாகும்னா நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற அந்த சுரப்பி வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அது ஸ்டிமுலேட் ஆகும்போது தான் நம்ம வந்து கீழே இருந்து அந்த அநாகத சக்கராக்கு வந்து நம்ம தேர்ட் ஐ ஜென்ரேட் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கனெக்டிங் டு த டிவைன் பவர். அதாவது அந்த கிரியேட்டரோட அந்த கடவுளுடைய தன்மையுடைய அந்த பிரபஞ்சத்தின் கடவுளோட தன்மை கூட நம்ம கலக்க முடியுது. ஸோ மெடிடேட் பண்ண தான் தர்மத்தின் வழியை நடக்க இந்த நியமம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண தான் நம்ம தேர்ட் ஐ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். பீனியல் கிளாண்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் சொல்லுவாங்க. அடுத்த லைன் வந்து மகச்சிவு மலையுன் மதி செல்வில் நின்று. அதாவது நம்மளோட அந்த ட்ரூத்ஸ் இருக்கு இல்லையா, உண்மை மெய்ஞானம் அப்படின்னா உண்மையான ஞானம், அது வந்து சிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம மேலே வந்து ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி ஒரு ஷவர் மாதிரி நமக்கு கிடச்சி என்னாகும் அப்படின்னா அந்த தேர்ட் ஐ ஜென்ரேட் பண்ணும்போது புத்திசாலித்தனம் விஸ்டம் வருது. ஸோ நம்மளோட ஓன் விஸ்டம், நம்மளோட அந்த க்ரியேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சால் அது வந்து நம்ம பவர்ஃபுல்லாக செய்ய முடியும், ஒரு ஃபோக்கஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் கான்சன்ட்ரேட்டோட. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ